ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து சால்வபிள் ஃபார் எக்ஸை. ஸோ எக்ஸை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பிரகாரம் சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளம்லேருந்து நம்ம எக்ஸ் என்னன்னு நம்ம எடுக்கணும். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ அண்ட் ஸோ சம்திங் ஏதோ ஒன்று வரும். ஓகேவா, அது ஏறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டேர்ம் இருக்குல்ல எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங், அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து பியோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். சரியா, ஸோ பியோடைய வேல்யூ ஃபைனலாக கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து கிவன் ப்ராப்ளம்லேயே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து 4 ஸ்டெப்ஸு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது நான் இங்கே ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சால்வ் y is equal to 3px plus 6p² y². ஸோ இந்த ப்ராப்ளமை இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ நான் இதை வந்து சால்வபிள் ஃபார் எக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சால்வபிள் ஃபார் எக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, நான் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு நான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். லெட் y is equal to 3px plus 6p² y². ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1 பிரகாரம் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு கொண்டு வர போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு கொண்டு வரணும்னா நான் இதை வந்து y மைனஸ் 6p² y² ஈக்குவல் டு 3px அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இதுலேருந்து எக்ஸுடைய வேல்யூ வந்து y மைனஸ் 6p² y² டிவைடட் பை 3p அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங். ஸோ ஸ்டெப் 1 பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 என்னென்னா, ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு y. டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறேன். we get, ஸோ dx வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் எனக்கு இது வந்து dx பை dy. ஓகே, ஈக்குவல் டு 3 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அது நான் வெளியில் எடுத்துக்கிறேன் 1/3. இப்போ இந்த டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போது இது d பை dy ஆஃப் இந்த ஃபுல் டேர்ம். ஓகே, இந்த டேர்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் y மைனஸ் 6p² y² டிவைடட் பை p. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த 3 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், நான் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் 3dx பை dy இஸ் ஈக்குவல் டு d பை dy இன்ட்டு y மைனஸ் 6p² y² டிவைடட் பை p அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u பை v ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u பை v இந்த ஃபார்மில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். So differentiation of, we know that differentiation of d by differentiation of u by v, differentiation of u by v வந்து vu dash minus u v dash divided by v². ஓகே, ஸோ நான் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறேன். இது எனக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u பை v ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் ஃபார்முலா பிரகாரம் இப்போ நான் செக்ரிகேட் பண்ண போகிறேன். இது நியூமரேட்டரில் இருக்கிறது u, டினாமினேட்டரில் இருக்கிறது v. ஓகேவா, ஸோ u இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 6p² y². ஓகே, y இஸ் ஈக்குவல் u இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 6p² y² அண்ட் v உடைய வேல்யூ என்னன்னா p. ஓகே, ஐ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். ஓகே, இப்போது u டேஷ் எடுத்தால் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, ஸோ 1 மைனஸ் 6. இப்போ இங்கே y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ p டேர்மில் கூட y இருக்குது. ஆக்சுவலி p என்னென்னா dy பை dx. ஓகே, ஸோ இந்த pயில் கூட y இருக்குது. அப்போ இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. அப்போ இது 2 டேர்ம்ஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv ஃபார்மில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uvனா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷில். ஸோ அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த டேர்முக்கு மட்டும். ஓகே, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv அப்ளை பண்ணால் ஃபார்முலா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். அப்போது இதுதான் என்னுடைய u, இதுதான் என்னுடைய v. ஸோ uv டேஷ், ஸோ u டேர்ம் வந்து p², v வந்து y². ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv dash plus vu dash. ஸோ அதனால் u எழுதிட்டேன், v dash.
ஸோ 2y y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. ஓகே 2y. ஸோ u v dash ப்ளஸ் v u dash p ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2p dp by dy. ஓகே ஸோ பாருங்கள் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பார்க்குறதுக்கு uv ஃபார்மில் இருக்குது. u இது u இது v. ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv வந்து u v dash ப்ளஸ் v u dash நான் டைரெக்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஏடியாச்சு. அடுத்தது v dash பண்ணால் vலேருந்து v dash கண்டுபிடிக்கணும். ஸோ பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dp by dy. ஏன்னா நம்ம வந்து இங்கே டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணுறோம். ஓகே ஸோ u dash சொல்லியாச்சு, v dash சொல்லியாச்சு. இப்போ நான் டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ therefore 3dx by dy is equal to d by dx of கொடுத்த டேர்ம் வந்து y minus 6p square y square divided by p அப்படின்னு இருந்தது. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் அப்படி இங்கே எழுதியிருக்கேன். இப்போது சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u by v வந்து v u dash minus u v dash by v square. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் இதுதான் என்னுடைய u dash v v dash. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். v வந்து இங்கே இருக்கு. ஸோ v u dash வந்து இந்த டேர்ம். ஓகே 1 minus 6 into p square into 2y plus y square into 2p dp by dy. So v u dash minus u வந்து y minus 6p square y square u v dash வந்து dp by dy. Okay, so this is equal to divided by p square. So v square v வந்து p, so p square அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு 3 dx by dy அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ dx by dy உடைய வேல்யூ வந்து 1 by p. dx by dy உடைய வேல்யூ 1 by p. ஸோ 3 into 1 by p is equal to, இப்போ இந்த நியூமரேட்டரை பாருங்கள், நியூமரேட்டரை எட போகிறேன். ஓகே நியூமரேட்டர் இங்கே வந்து p into 1 மைனஸ் இப்போது 6 உள்ள மல்டிப்ளை பண்ணால் this is 12y p ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த 6 அகெயின் இந்த டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12 வரும். ஸோ மைனஸ் 12y ஸ்கொயர் p dp by dy அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் y minus 6p square y square into dp by dy the whole divided by p square. ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் p இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் p ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் எனக்கு இந்த சைட் 3 is equal to இங்கே டினாமினேட்டரில் வெறும் எனக்கு p மட்டும் தான் இருக்கும். இந்த p ஸ்கொயரில் கேன்சல் பண்ணால் இந்த டேர்மில் எனக்கு p மட்டும் தான் இருக்கும். இது கேன்சல் ஆகிடும். ஓகே ஸோ அதனால் டினாமினேட்டர் எழுதியிருக்கேன். இப்போது நியூமரேட்டர் டேர்ம் பார்த்திங்கன்னா இப்போது p உள்ள மல்டிப்ளை பண்ணால் p இந்த டேர்ம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் I'll get p minus 12y p cube minus 12y square p square dp by dy minus இந்த டேர்ம். ஓகே இந்த டேர்ம் அப்படி வச்சுக்கிறேன். y minus 6p square y square into dp by dy. ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பியை இந்த சைட் கொண்டு போகிறேன், 3 கூட சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்தா திஸ் இஸ் 3p is equal to p minus 12y p cube minus 12y square p square dp by dy. இந்த dp by dy அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் உள்ள எடுத்துக்கிட்டா திஸ் இஸ் மைனஸ் y dp by dy plus 6y square p square dp by dy. ஓகே ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸில் dp by dy டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து செக்ரிகேட் பண்ண போகிறேன். dp by dy வந்து இந்த டேர்மில் இருக்குது, இந்த டேர்மில் இருக்குது, இந்த டேர்மில் இருக்குது. ஸோ dp by dy இப்போ நான் செக்ரிகேட் பண்ண போகிறேன். ஓகே அப்போ பேலன்ஸ் டேர்ம் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா p மைனஸ்
12y p cube இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸை அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த டேர்மை அந்த சைட் கொண்டு போனால் this is 3p minus p plus 12y p cube equal to இந்த டேர்ம்ஸ்லேருந்து நான் dp by dy காமனாக எடுத்தால் I will get minus 12y square p square minus y plus 6y square p square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அகெயின் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டேர்மில் 3 டேர்ம்லேயும் காமனாக y இருக்குது. இங்கே y இருக்குது, இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. ஓகேவா? இந்த 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக yயை வெளியில் எடுத்தால் ஸோ y dp by dy அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த டேர்ம் வந்து minus 12y p ஸ்கொயர்னு வரும். this is minus 1, this is plus 6y p ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 3p minus pன்னு இருக்குது. 3p minus p is 2p plus 12y p cube அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது this is 2p plus 12y p cube is equal to y dp by dy into இங்கே minus 12y p square இருக்குது plus 6y p square. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஆட் ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். சப்ட்ராக்ட் பண்ணால் I will get minus 6y p square minus 1ன்னு வரும். ஓகே, இந்த ரெண்டு டேர்மில் வந்து மைனஸ் மைனஸ் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ வெளியில் எடுத்தால் I will have 2p plus 12y p cube மைனஸ் காமனாக வெளியில் எடுக்கிற ஸோ மைனஸ் y dp by dy into 1 plus 6y p square. ஓகே, இப்போது இந்த ஃபுல் டேர்மை ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு போகிறேன். இந்த டேர்மை ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு வந்தால் 2p plus 12y p cube plus y dp by dy into 1 plus 6y p square equal to 0ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2p காமனாக இருக்குது. ஸோ 2p காமனாக வெளியில் எடுத்தால் பேலன்ஸ் எனக்கு 1 ப்ளஸ் 6y p ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே பேலன்ஸ், இந்த டேர்ம் அப்படியே எடுக்கிறேன் y dp by dy into 1 plus 6y p square equal to 0. ஸோ 1 plus 6y p square 1 plus 6y p square இருக்குது. ஸோ காமனாக 1 plus 6y p square எடுத்தால் பேலன்ஸ் வந்து 2p plus y dp by dy equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு வந்தால் 0 ஆகிடும். ஓகே, அப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட 2p plus y dp by dy is equal to 0ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு y dp by dy will be equal to minus 2p. இப்போ நான் p டேர்ம் தனியாக பண்ணணும், y டேர்ம்ஸ் தனியாக பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த p இந்த சைடு வந்துடும். ஸோ dp by p வந்துடும், p ஆகிடும் ஈக்குவல் டு minus 2. இங்கே y by dyன்னு இருக்குது. இந்த y by dy ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போனால் dy by yன்னு வரும். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆன் இன்டெகிரேட்டிங் we get this is integral dp by p is equal to minus 2 வெளியில் எடுத்துக்கிறேன் integral dy by y. okay, integral dp by p is log p equal to இந்த term minus 2 integral dy by y வந்து log y plus log c. okay, so log p plus 2 log y equal to log c அப்படின்னு இருக்கும். okay, so this is log p plus log y square. இந்த 2 வந்து இந்த சைட் போகும்போது இங்கே yக்கு மேலே போயிடும். இங்கே இது என்ன ஃபார்முலானா a log b அப்படின்னு கொடுத்தா இதை வந்து log b பவர் a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா, இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஓகே, ஸோ a log b is equal to
log b to the power a. இந்த a முன்னாடி இருக்கிற ஏவை பிக்கு பவரில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் log y square equal to log c. இப்போ இது பார்க்குறதுக்கு log a ப்ளஸ் log b ஃபார்மில் இருக்குது. log a ப்ளஸ் log b, log a ப்ளஸ் log b வந்து log ab. ஸோ இந்த ஃபார்மில் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். இது log a ப்ளஸ் log b ஃபார்மில் இருக்குது. ஸோ log ab equal to log c, log கேன்சல் ஆச்சு. அப்போது py ஸ்கொயர் ஈக்குவல் டு c. அப்போ இதுலேருந்து p உடைய வேல்யூ வந்து c பை y ஸ்கொயர். இப்போது p உடைய வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன சொன்னேன், வேல்யூ ஆஃப் p கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வந்து நம்ம கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே பியோடைய வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ பியோடைய வேல்யூவை இப்போ நான் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட் p is equal to c by y square in equation 1. ஸோ equation 1 வந்து y is equal to 3px plus 6p square y square. ஸோ இந்த equationல substitute பண்ணால் I'll get y is equal to 3 into p value is c by y square into x plus 6 p square அப்போ c by y square the whole square into y square. So this is y is equal to 3cx by y square plus 6 c square by y power 4 into y square. ஸோ இந்த y ஸ்கொயரும் y பவர் 4ம் கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆனால் ஐ கெட் 6c ஸ்கொயர் பை y ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து y ஸ்கொயர் இருக்குது. ஸோ y ஸ்கொயர் நான் காமனாக எடுத்தால் எனக்கு இங்கே 3cx ப்ளஸ் 6c ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இங்கே y இருக்குது. இந்த y இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ y இன்ட்டு y ஸ்கொயர் வந்து y cube is equal to 3cx plus 6c square. Okay, so this is my answer. Okay, solvable for x ரொம்ப easy. ஓகேவா? So this is my final answer. நல்லா பார்த்துக்கோங்க. Thank you.